Disclaimer. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காகவும் மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காகவும் பகிரப்படுவது மட்டுமே. Awareness purpose, knowledge purpose, education purpose only. இது கூறப்படும் application, finance நிறுவனம் மற்றும் வங்கிகள் எதனுடனும் நம்முடைய சேனலுக்கும் எந்தவித நேரடி தொடர்பும் கிடையாது. ஸ்டோரில் அவர்கள் கொடுத்திருக்கும் தகவல் அவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பகிர்ந்திருக்கும் தகவல்கள் மற்றும் பயனாளர்கள் கொடுத்திருக்கும் ரிவ்யூக்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு லோனை எடுப்பதற்கு முன் தயவு செய்து உங்களுடைய நிதி நிலைமையையும் அந்த நிறுவனத்தின் நம்பகத்தன்மையையும் நீங்களே சரிபார்த்துக் கொள்வதுதான் சிறந்தது தான் பரிந்துரைக்கப்படுகிறது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாத். பிளே ஸ்டோர்ல எவ்ரிடே எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் அப்படின்றது உள்ள வந்துட்டு இருக்குங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத பார்க்க போறோம். நான் முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். இதனுடைய பெயரை தெரிஞ்ச உடனே கடகடன்னு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிவிடாதீங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பசங்களுக்கு கூட வந்துட்டு இதன் மேலே சந்தேகம் அப்படின்றது வந்துடும். எனக்கும் அதே டவுட்டு தான். அதனால தயவு செய்து போயிட்டு பேரை தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. அதுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி நல்ல அப்ளிகேஷனாக இருந்தாலும் கெட்ட அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்களுடைய முடிவுகளை எடுக்கணும். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றது இந்த அப்ளிகேஷன் தான். பார்த்துட்டீங்களா? நல்லா தெரியுதா? இவன் தாங்க. இப்போ கிளியராக தெரியும் நினைக்கிறேன். பிளரானா ஐம் சாரி. ஓகே, பிளரானா சந்தோஷம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற வந்துட்டு யூடியூபோட பாலிசி அப்படின்றது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. சரி, ஓகேங்க. அதாவது இந்த அப்ளிகேஷனுடைய பெயர், அப்புறம் இந்த அப்ளிகேஷனில் என்ன டாக்குமெண்ட்டு, இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன் பை ஒன்னா நிறைய விஷயங்கள் அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்ளிகேஷனுடைய பெயர் சொல்கிறேன், போய் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, வேணாம். கிரெடிட் கேஷ் பர்சனல் லோன் ஆப் அப்படின்றது தான் இதனுடைய பேர். அதுக்கப்புறம் சிங்கிள் இனோவேஷன், அவ்வளோதாங்க. பேர் இப்படிலாம் வச்சுருந்தா எப்படி நமக்கு தெரியும்? சரி, ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். 4.5 ஸ்டார் அப்படின்றது வந்திருக்குது. 37,000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த அப்ளிகேஷன் 1 லேக்குக்கு டவுன்லோட் அப்படின்றது போயிருக்குங்க. அப்டேட் அப்படின்றதுல அபவுட் அப்படின்றதுல பார்க்கும்போது 5,000 2 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் தரதா சொல்லியிருக்காங்க. 3 12 மாதம் டென்யூர் டேட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் தானே 0.03% அப்படின்றதுலையும் 0.05%லேருந்தும் இது ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி வந்துட்டு உங்களுக்கு இயர்லி கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10.95%லேருந்து 18.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங். பேங்க்கு கூட இவ்வளோ தராது. சரி, ஓகே. எனிவே இது அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க ஆன்லைன் தாங்க. ஸோ உங்களுக்கு எளிமையாக நாங்கள் லோன் கொடுத்துருவோம். எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட் அப்படின்றது இந்தியன் சிட்டிசன் மஸ்ட். நீங்கள் அதுக்கப்புறம் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். வேலிட் பேன் கார்டு, ஆக்டிவேட் பேங்க் அக்கௌண்ட், ஸ்டேபிள் இன்கம் ப்ரூஃப். ஸோ இன்கம் ப்ரூஃப்லாம் கிடையாது, இன்கம் அப்படின்றது பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இன்னும் கீழே போக போக இவங்களுடைய ரிஜிஸ்டர்ட ஒரு சில டீட்டெயில் அப்படின்றது இவங்க வந்து புத்தா நகர், அதாவது வந்து நொய்டாவில் இருக்காங்களா? நொய்டானா இந்தியா தான். ஆமாம், மறந்துட்டேன் நான், இந்தியா தான். ஸோ நொய்டாவில் இருக்கக்கூடிய வந்துட்டு புத்தா நகர் அப்படின்றது வந்து கௌதம் புத்தா நகர் அப்படின்றது வந்துட்டு ஒரு இடம் இருக்கா. அங்கே தான் இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அண்டு இவங்களுடைய என்பிஎஃப்சி பார்ட்னர்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. ஜாக் என்னது என்ன பேர் எல்லாம் வைக்கிறாங்க, ஒன்றும் வாயில நுழையிற மாதிரி வாழைப்பழம் தான் வைக்கணும் போல. சரி, ஓகே. ஃபின் இன்வெஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கேப் விடாமல் எல்லாம் ஒட்டி ஒட்டி வருது. ஃபின் இன்வெஸ்ட் அப்படின்றது வந்து போட்டிருக்கிறாங்க. அக்டோபர் 23, 2025 இதுக்கான அப்டேட் அப்படின்றது நடந்திருக்குது. செப்டம்பர் 5, 2025 இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோருக்குள்ள டொப்புன்னு குதிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இதில் அப்படியே கீழே போக போக இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியம். எப்பவுமே சரி, இதில் பாருங்க, இந்த கிரிட்டிக்கல் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் பண்ணி மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் அப்படின்றது வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அப்ளிகேஷனுடைய மொத்த ஜாதகமாக வந்துடும். நீங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த கிரிட்டிக்கல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதெல்லாம் வராது. சரி, ஓகே. கிரிட்டிக்கல் கிளிக் பண்ண உடனே எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்க. இது வேற இந்த வெளிச்சம் அடிச்சுட்டே இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் அப்ளிகேஷன் பேர் இருக்குல்ல, போய் சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் 5 ஸ்டார் ரிவ்யூஸில் செக் பண்ணுங்க. நான் சொல்கிறது சொல்லிடுறேன். ஓகே, இது ஒரு 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத வந்துட்டு தெளிவாக ஆரம்பத்தில் குறிப்பிட்டுட்டாங்க. கஸ்டமர் சர்வீஸு, கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்றும் ஒர்க்கே ஆகாது. இதில் வந்துட்டு 18, அதாவது 3000 என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும்னு சொன்னாங்க. ஆனால் 1800 தான் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அண்ட் அடுத்தது இதில் இன்னும் குறிப்பாக நம்ம கீழே போக 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 வழக்கம் போல தான் இந்தியாவிலேருந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்பர்லாம் வந்துட்டு கால் வருது, தேவையில்லாத கேள்விலாம் கேட்குறாங்க, ரொம்ப வந்துட்டு மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. 6000 சொல்லிட்டு வெறும் 3800 தான் அனுப்புனாங்க. திரும்ப வந்துட்டு அதிகமான அமௌண்ட் கேட்டாங்க. 3000 சொல்லிட்டு 1800, 7 நாளில் திரும்ப ரீபேமெண்ட்டு, அப்புறமேட்டுக்கு அந்த மாதிரி ஃபோட்டோ இதெல்லாம் மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வருது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஏன் இன்னும் பிளே ஸ்டோரில் வச்சிருக்கீங்க, அடுத்து துரத்து விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அப்ளிகேஷனுக்கு இவங்க மெசேஜ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க தப்பு வந்து ரிப்ளை வேற வந்திருக்குது.
ஸோ ரிப்ளை வேற கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. 7 நாள் அப்ளிகேஷன் இப்போலாம் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறையா இருக்குது. சோஷியல் மீடியா வச்சு த்ரெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. 5 ஸ்டார் வழக்கம் போல மானே தேனே பொன்மானி அப்படின்றது தான் அதில் வந்திருக்குதுங்க. சரி, ஓகே. இப்போ நான் ஒருவேளை இந்த மாதிரி அப்ளிகேஷனில் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி அப்ளிகேஷனை நம்ம இப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா இந்த அப்ளிகேஷனை தொடர்ந்து நமக்கு அனுப்பி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆல்ரெடி போட்டுட்டேங்க, விடுங்க, என்னாலும் விடல அவரு. இல்லை பிரதர், நீங்களும் ஒரு தடவை போடுங்க போடுங்க போடுங்க, நீங்கள் முதல்ல எப்பயோ போட்டீங்க, இப்போ மறுபடியும் ஒரு தடவை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல ஒரு அப்ளிகேஷன் நம்பகத்தன்மையா அப்படின்றது நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். என்னதான் யூடியூப்ல சொன்னாலும், என்னதான் பெரிய பெரிய ஜாமவான் சொன்னாலும், நீங்க அதை போய் வெரிஃபிகேஷன் பண்ணாம, அதாவது உறுதிப்படுத்தவே படுத்தாதீங்க. நீங்க உங்களுடைய சுய பரிசோதனை அப்படின்றது பண்ணிடணும். அதை பண்ணாம அவரே சொல்லிட்டாருப்பா, இவரே சொல்லிட்டாருப்பா, இவரோட ஆடில் தாமா வந்துச்சு, இவரோட வீடியோ ஆடில் தாமா வந்துச்சு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாதீங்க. மேபி இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு கூட ஆடு வரலாம். அந்த ஆட் அப்படின்றது நான் ஃபிக்ஸ் பண்றது இல்லை, எல்லாம் அவன் ஃபிக்ஸ் பண்றது, நான் கிடையாது. அதுக்குன்னு கடவுளெல்லாம் சொல்லிங்க, எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனியை தான் நான் சொல்றேன். நான் அவங்க ஃபிக்ஸ் பண்றது. அவங்களுக்கும் இது 7 நாள் அப்ளிகேஷன் தெரிஞ்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது ரேண்டமா உள்ள வரும். வந்ததுக்கு அப்புறமேட்டி தான். இப்ப ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு யார்ட்டையாவது வந்துட்டு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, அப்ப மனுஷங்க எல்லாத்தையுமே குறை சொல்லிட முடியுமா? கிடையாது இல்லைங்களா? அப்போ ஒரு அப்ளிகேஷன் இந்த மாதிரி பண்ணா எல்லா அப்ளிகேஷன் சொல்ல முடியாது. ஒரு அப்ளிகேஷன் பார்க்கும்போதே அது வந்து திருட்டு அப்ளிகேஷன் அப்படின்றது தெரியாது. நம்ம இப்போ போய் ஃபீட்பேக் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீட்பேக்லாம் இல்லைன்னா சொல்லி முடிஞ்சிச்சு, நானே அதை நம்பி இன்ஸ்டால்லாம் பண்ணிடுவேன் நான். அந்த மாதிரி இருக்குது. அப்போ அப்படி இருக்கக்குள்ள இதனுடைய வந்துட்டு ரிவ்யூஸ் வரணும். ஏன்னா நம்மளுடைய வந்துட்டு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க, அதில் போய் எப்படி ரிவ்யூ பண்றதுன்னு தெரியல, எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்னு தெரியலன்றாங்க. ஒண்ணுமே இல்லை, நீங்க ஜஸ்ட் போய் அதில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே, அப்ளிகேஷன்னா ஓப்பன் பண்ண பிளே ஸ்டோர்ல போய் ஓப்பன் பண்ணும். பிளே ஸ்டோர்ல நீங்க போனீங்க, அந்த அப்ளிகேஷன் பேரை போட்டீங்கன்னா கீழே வரும். ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னா லாஸ்டா வரும். அதுல நீங்க ரேட்டிங் கொடுங்க. ரிப்போர்ட்டிங் அப்படின்றது சைடு கார்னர்ல 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதன் மூலியமா ரிப்போர்ட் அப்படின்றது கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. நம்ம நம்ம இப்ப நீங்க மாட்டிக்கிட்டோம்னா, நாளைக்கு நம்மளை சம்மந்தப்பட்டோ இல்லை நம்மளை சம்மந்தப்படாதவங்களும் யாரும் மாட்டக்கூடாதுன்னா நம்மளுடைய ஒப்பீனியன் அதில் கொடுத்துடணும். அது நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். அது உங்களுக்கு நடந்த விஷயத்த அப்படியே நீங்க கொடுத்தீங்கனாலே போதுமான ஒண்ணுதாங்க. இதெல்லாம் பார்த்துதான் நம்ம சொல்றோம். அப்போ யார் என்ன சொன்னாலும் நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிவ்யூ நாளைக்கு அதை விட இன்னும் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு நான் பார்த்துருக்கக்கூடிய ரிவ்யூ இருக்கும், நாளைக்கு இதை விட இன்னும் பயங்கரமாலாம் இருக்கும். நீங்க நான் சொன்னதை வச்சு பரவாயில்லையே இது என்ன இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். நல்ல அப்ளிகேஷனுக்கு சேர்த்து தான் நான் சொல்றேன் நான். அப்போ அங்க போய் வந்துட்டு அடுத்த நாள் பார்க்கக்கூட இதை விட பயங்கரமா இருக்கும். அது ஐயோ என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே சரி நம்மளுடைய விருப்பப்படி தான் எந்த லோனா இருந்தாலும் எடுக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் உறுதிப்படுத்தணும். மற்றவங்க சொல்றாங்கன்னு நம்ம உறுதிப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு செயலியில நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருக்கீங்க, இதுல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுக்காகவே நான் ஒரு வீடியோ உருவாக்கி அதை இந்த வீடியோ கீழே லிங்கா கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. அதுல இருக்கக்கூடிய 10 விஷயம் நான் அதுல சொல்லியிருப்பேன். போனஸா அந்த வீடியோ வந்துட்டு மிடிலையும் இறுதியிலையும் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 11 விஷயங்கள் அப்படின்றது அதில் நான் சொல்லியிருக்கிறேன். இதை அப்படியே நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். என்ன 11 விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. 11 விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சுலபமா தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். அதனால மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ நீங்க ஃபைனான்ஸை பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும். இஎம்ஐனா என்ன, லோன்னா என்ன, இதெல்லாம் பற்றி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்பிஎஃப்சினா என்ன, ஸோ வந்துட்டு நேச்சுனா என்ன, இந்த மாதிரி லோனுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய விடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க யூடியூப்ல போயிட்டு விடி தமிழ் டைப் பண்ணீங்கனாலே நம்ம தலைவன் முன்னாடி வந்துடும், ரெட் கலர் லோகோ போட்டு விடி தமிழ்னு போட்டிருக்கோம். ஸோ அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போய் வீடியோ பாருங்க, நிறைய வீடியோ அப்படின்றது போட்டிருக்கேன். சரி, ஓகே கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு போயிட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்ளிகேஷன் லோன் எடுக்காதீங்க. ஸோ ஓகே கைஸ், பாய். வீடியோவில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கக்கூடியவை. பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களிலிருந்து பெறப்பட்டவை. எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் சொந்த முடிவில் தான் எடுக்க வேண்டும். எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை. மோசடி அப்ளிகேஷனிலிருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்.